ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரம். இன்றைய நன்னாள் ஸ்ரீ வராகப்பிரானின் மாத திருநக்ஷத்திரம். இன்றைய நன்னாளிலே அந்த வராகநாயனாரை நாம் நினைவில் கொள்ளுவோம். பரமபதநாதனுடைய வார்த்தை எவ்வாறு இருக்கிறது? பரமபதநாதன் சொல்வது நித்திய முக்தர்க்கே உதவுவதாக இருக்கிறது. அந்த வார்த்தை அந்த நித்திய விபூதியிலே இருந்து விடுகிறது. க்ஷீராப்திநாதன், அந்த திருப்பார்க்கடல் நாதன், அவருடைய பேச்சு கடலோசையாய் இருக்கிறது. அது அர்த்தமாகாது. மத்ஸ்யாவதாரமாய் சொன்ன வார்த்தை ஒரு காலம் கரையேற முடியாதவன் பேச்சாம். எப்படி மத்ஸ்யம் கரைக்கு வருவதில்லை, அது நீரிலே இருக்கக்கூடியது. அந்த மாதிரி அந்த பேச்சு ஒரு சேதனனை, நித்திய சம்சாரியை கரை சேர்க்க முடியாத பேச்சாக இருக்குமாம். ஆமையாக கடலை கலக்கி கொண்டு சொல்வதும் உதவாது. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் கூர்மமாக வந்தான். அது ஆழ்கடலுக்குள்ளே அது கடலை கலக்கி கொண்டு சொல்லும் வார்த்தை, அதுவும் நமக்கு உதவாது. நரசிங்கமான பேச்சு கீழ் ஒருபடியும் மேல் ஒருபடி மட்டும் இருக்கிறது. கீழே மனுஷ்ய சரீரமும் சிரசு சிங்கத்தலையாகவும் இருக்கிறது. அதனால் அந்த பேச்சும் ஒருபடியாகவே இருக்கிறது. அதுவும் நமக்கு பிரயோஜனமில்லை. வாமனன் பேச்சு ஒரு அடியை காட்டி ஓர் அடியால் அளந்த விஷம பேச்சாம். அப்பேற்பட்ட அந்த வாமனமூர்த்தி குள்ள ரூபத்திலே வந்தான், குரல் வடிவமாக வந்தான். அவன் காட்டியது அந்த பாத அடி வேறு, அளந்த பாத அடி வேறு. அது விஷம பேச்சாக இருக்கிறது. கோபிஷ்டனான பரசுராமன் பேச்சு ஒரு நாளும் நன்மையை தராது. கேவலம் குரங்கிடம் புகழடைந்தான். அந்த பேச்சு ஸ்ரீராமனுடையது. அந்த சுக்ரீவனை ஆசிரயித்தான். அது கேவலம் ஒரு குரங்கு. அதை ஆசிரியனுடைய பேச்சு அந்த ஸ்ரீராமனுடையதாக இருக்கிறது. பலராமனுடைய பேச்சு கள்ளுண்ட மயக்கம் தோற்றுவதாக இருக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணனோ ஜாரச்சோர சிகாமணி, கல்வன் பேச்சாக இருக்கிறது. கடியன் கொடியன் கல்வனேன்னு சொல்லக்கூடிய பேச்சாக இருக்கிறது. வரப்போகும் கல்கியின் பேச்சு எப்படி இருக்குமோ என்று நமக்கு தெரியாது. ஆனால் பூமி பிராட்டிக்கு ஞானப்பிரான் அருளி செய்த வார்த்தையே நல்வார்த்தையாக இருக்கிறது. அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னான். அந்த பிராப்பியத்தை நான் அடைவிக்கிறேன் இந்த ஜீவாத்மாவை என்று சொன்னான். அப்பேற்பட்ட அந்த ஞானப்பிரானுடைய வார்த்தை இருக்கே, அது உயர்ந்த வார்த்தையாக இருக்கிறது. பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. அப்படி அந்த பூமி பிராட்டிக்கு உபதேசம் பண்ணான். அந்த உபதேசத்தை நாமும் இங்குள்ளாருக்கு சொல்ல வேணும் என்று அந்த வைகுந்தவான் போகந்தன்னை இகழ்ந்து இங்கு ஆண்டாளாக வந்தால் அந்த வார்த்தையை நாமும் சொல்லுவோம். தூமலர் தூவித் தொடுங்கள், வாயினால் பாடுங்கள், மனத்தினால் சிந்தியுங்கள் என்று அற்புதமாக அந்த உபதேசத்தை காட்டி கொடுத்தால் பூமி பிராட்டியின் அவதாரமான ஸ்ரீ ஆண்டாள். மகாவராகஸ்புட பத்மலோச்சனம் பஜே அப்படின்னு அந்த வராக பெருமாளை நாமளும் அந்த எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணணும். அந்த எம்பெருமானை நாமும் அடிதுறணும். அந்த ஞானப்பிரானை அல்லாலில்லை நான் கண்ட நல்லதுவே என்றார் ஸ்ரீ நம்மாழ்வார். பன்றியா என்று பாரகங்கீண்ட பாளியான் ஆளியான் அருளே என்றார் திருமங்கையாழ்வார். அதே போல நிலம் கோட்டிடை கொண்டையந்தாய் ஆதி மத்திய அந்தம், அந்த நியாயத்தாலே இந்த வராகனுடைய பேருபகாரம் ஆழ்வார்களுடைய மனசை அப்படியே கவ்விக்கொண்டது. அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த வார்த்தை, அந்த வார்த்தையைத்தான் இந்த பராசர பட்டர் நஞ்சியருக்கு
ஞானப்பிரான் அருளி செய்த வார்த்தையே வார்த்தை என்று அற்புதமாக காட்டியுள்ளார். நாமும் இன்றைய நன்னாளிலே ஞானப்பிரான் அடிபணிந்து அவருடைய அருளை பெறுவோமாக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.